இந்த வீடியோல நம்ம தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தக்காளிய வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். தக்காளி கூட வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்க்க போறோம். ஒரு 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 வந்து புதினா இலைகள சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாரி இத நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, சீரகம் அண்ட் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சோனே ஒரு பெரிய வெங்காயத்த நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குனோனே, இதுல வந்து இஞ்சி, பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இருந்தா போதும். அத நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு நல்லா வதங்கிட்டோனே, நம்ம அரைச்சு வச்சத இதுல சேர்த்துக்கலாம். இதுல வந்து தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகணும். இது கூட இப்ப நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். மசாலா வந்து கரிஞ்சிராம இருக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா குக் ஆயிட்டோனே, நான் வந்து 1/2 கப் ரைஸ்க்கு 1 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்க எந்த ரைஸ் வேணா எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாரி தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாப்பாட்டு ரைஸ் தான் சேர்க்க போறேன். தண்ணி நல்லா விட்டுட்டு, இதுல வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த தண்ணி நல்லா கொதி வந்தோனே நம்ம வந்து அரிசிய சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சோனே, இதுல நீங்க வந்து இப்ப காரம், உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசிய வந்து இதுல இப்ப சேர்த்துக்கோங்க. அரிசிலாம் சேர்த்துட்டு, நம்ம குக்கர மூடிட்டு, ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி சேர்த்தீங்கன்னா, 1 விசில் போதும். விசில் வந்துட்டோனே, நல்லா ஆவிலாம் போயிட்டோனே, நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழையாம வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.